வருவாங்க வருவாங்க, இரு. என்ன அவசரம் உனக்கு? பாப்பா, என்ன அனு, எப்படி இருக்க? பாப்பா எப்படி கூட்டிட்டு வந்தீங்க? கூட்டிட்டு வர்றதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல, எதுக்கு வந்திருக்கீங்க? என்ன சொல்ற பாப்பா நீ? அம்மா, அம்மா இங்க வாங்க. லட்டு, எப்படா வந்த? இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அனு, கிளம்பலாமா? கிளம்பலாமாண்ணா? எங்க கூப்பிடுறீங்க? வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். கிளம்புறியா? எனக்கு லேட் ஆகுது. உனக்கு என்ன தேடவே இல்லைல? அப்படியா? திடீர்னு கூப்பிட வந்திருக்கீங்க. எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுக்காண்டி பார்க்க வந்திருக்கீங்களா? உடம்பு சரியில்லாம ஆகி நல்லா ஆயிடுச்சு எனக்கு. இப்போதான் நீங்கள் பார்க்கவே வர்றீங்களா? உங்களுக்கு இப்போதான் விஷயம் தெரிஞ்சுதா இல்லை முன்னாடியே தெரிஞ்சும் இப்படி இருக்கீங்களா? அதுக்காகலாம் ஒன்றும் பார்க்கவும் வரல, ஒன்றும் கூப்பிடவும் வரல. உன்னை இப்போ வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும்னு எனக்கு தோணுது. கிளம்புனா கிளம்பு, இல்லைனா நானும் பாப்பாவும் கிளம்புறோம். இல்லை, நானும் வர்றேன். எந்த வீட்டுக்கு? நம்ம தனியாக இருந்தோம்ல, அந்த வீட்டுக்கு தானே? அந்த வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. இங்க பாரணும், நீ வீட்டுக்குள்ள வர்றதா இருந்தா சில பல கண்டிஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் கேட்டுட்டு எல்லாம் ஓகேனா நீ வந்தா போதும், இல்லைனா நீ இங்கேயே இருந்துக்கோ. பாப்பா, நீ போய் கார்ல உட்காரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ போய் உட்காரு முதல்ல போ. இரு பாப்பா, நீ இங்கே இருக்கியா? என் பிள்ளையை எப்படி மாத்தி வச்சிருக்காரு, திமிரு பிடிச்சது. என்ன அவசரம் இப்போ? அவ இப்பதானே வந்திருக்கா வீட்டுக்கு, உடனே கார்ல போய் உட்கார சொல்லிட்டு இருக்கீங்க? நான் யாருக்கிட்டையும் உட்காந்து கதை பேசுறதுக்காக வரல, அனுவை அழைச்சிட்டு போலான்ட்டு வந்தேன். அனு, வர்றதுக்கு ரெடியா எப்படி? இல்ல, நம்ம தனியா தானே இருந்தோம், தனி வீட்டுக்கே போலாம் அதானே? ஏன் அனு? என்னம்மா? சொல்றத கேளு. மாப்பிள்ள வந்து கூப்பிட வந்ததுனால அங்க போலாம் இங்க போலான்னு நினைக்காத. போனா தனி வீட்டுக்கு தான் போகணும், புரியுதா? அம்மா, நான் சொல்றதுக்கு அவர் ஒண்ணுமே பதில் சொல்லலையே, நான் என்ன பண்ணேன்? இரு, அதெல்லாம் சொல்லுவாரு. உன்னை இவ்வளோ தூரம் வந்து கூப்பிட வந்தவர் அதை சொல்ல மாட்டாரா? கூப்பிட வந்ததே டவுட்டா தான் இருக்கு. நான் நடத்தின நாடகத்துக்கே அவர் வரல, உடம்பு சரியில்லாம இருக்கையில கூட பார்க்க வரல. இப்போ எப்படி வந்தாரு? அதெல்லாம் அப்படிதான். பாப்பா நீ இல்லன்ட்டு அழுது இருப்பா, புரியுதா? அதான் மனசை ஓடி வந்திருக்காரு. எங்க அத்தை தான் அன்னைக்கே சொல்லிட்டாங்கல்ல நம்ம தனி வீட்டிலே இருக்கலான்ட்டு. இப்போ ஏன் நீங்க தேவையில்லாம அந்த வீட்டுக்கு கூப்பிடுறீங்க? எனக்கு கூட தான் உன் கூட சேர்ந்துருக்கணும்னு விருப்பம் இல்லை. இப்போ அத்தை சொல்லி தான் உன்னை கூப்பிட வந்திருக்கேன், வேற என்ன? அத்தைன்னு சொல்றேன்ட்டு யாரும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. நான் எங்க அம்மாவை சொன்னேன். உங்க அம்மாக்கெல்லாம் அந்த மரியாதை கொடுப்பேன்னு நினைச்சு கூட பார்க்காத. ஏன், நான் என்ன தப்பு பண்ணேன் மரியாதை கொடுக்காம போறதுக்கு? அதான் பொண்ணை கூப்பிட்டு இவ்வளோ நாளா வீட்டிலே வச்சிருக்கீங்களே, இதை விட வேற என்ன தப்பு வேணும்? நான் ஒன்று அணுவை கூப்பிடலையே. அணுவுக்கு உங்க வீட்டுக்கு வரதுல விருப்பம் இல்லை, அதனாலதான் அவ இருக்கா. அப்படியா? சரி சரி. இப்போ வர்றியா இல்லை இப்பவும் விருப்பம் இல்லாம இங்க தான் இருக்க போறியா? இல்ல, வர்றேன். ஆனா தனி வீட்டுக்குனா வர்றேன். இல்ல அனு, தனி வீட்டுக்கு போற அளவுக்கு எனக்கு இப்போ மென்டாலிட்டி இல்ல. நான் குடும்பத்தோட தான் இருக்கணும்னு நினைக்கேன். வரதா இருந்தா வா, இல்லைன்னா உங்க வீட்டிலே இருந்துக்கோ. ஏன் அப்படி சொல்றீங்க கவின்? ப்ளீஸ். நீங்க தானே தப்பு பண்ணீங்க. பூமாரிக்கு நீங்க தானே காசு கொடுத்தீங்க, அதனால தான் நான் கோவப்பட்டு வீட்டை விட்டு வந்தேன். என்னமோ நான் தப்பு பண்ணி நான் வீட்டை விட்டு வந்த மாதிரி எனக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி சொல்றீங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? தப்பு பண்ணலாம் முக்கியம் கிடையாது. எனக்கு தனியா இருக்க விருப்பம் இல்ல. நான் என் ஃபேமிலியோட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ வரதா இருந்தா வா, பாப்பா கூட என் கூட இருக்கலாம். இல்ல உங்க அம்மா கூட தான் இருப்பேன்னு நினைச்சா இருந்துக்கோ. அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. சொல்லுவாரு கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அவருக்கு கோபப்பட்டு பேசிட்டு இருக்காரு, நீங்க வேற கூட பேசிட்டே இருக்கீங்க. அவங்க கூட வந்தாச்சுல, நான் கிளம்புறேன். என்ன சொல்லிட்டு இருக்க? கிளம்புறேன்ட்டு அந்த ஆள் இல்ல, அந்த தனி வீட்டுக்கு கூப்பிடுறாரு. எந்த வீடோ அங்கேயாச்சும் போய் இருக்க. எனக்கு பாப்பா பார்க்காம சுத்தமா இருக்கவே முடியல. எவ்வளவு நடந்த நானும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன். ஆமா, பெரிய பாப்பா அவங்க டக்கு டக்குன்னு அவசரம் சொன்னாரு, பின்னாடியே தான் ஓடுதா. உங்ககிட்ட என்னன்னா என்ன செய்ய சொல்றாரு? எல்லாம் என் கண்ட்ரோலோட தான் வச்சிருந்தேன். இவர்கிட்ட மாத்தி வச்சிருக்காரு இந்த ஒரு மாசத்துல. நான் என்ன பண்ணேன்? சரி, நான் சொல்றது கேளு, அந்த வீட்டுக்கு போவோம். ஆனா பழைய அனுவாதான் நீ போகணும், புரியுதா? சும்மா அமைதியான இருக்கக்கூடாது, இந்த மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு. அதெல்லாம் பார்த்துக்கலாம். கவின் வந்து எனக்கு கூட வந்து எனக்கு பெரிய சந்தோஷம். இது யாராவது செஞ்சாரு? நான் கிளம்புறேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். சீக்கிரமா வா, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. எனக்கு நீங்க இவ்வளவு எரிஞ்சிட்டு இருக்கீங்க.
எரிஞ்சிடலாம் இல்லையா? மூஞ்சி பத்திரம் எரிஞ்சு விடுற மாதிரி இருக்கு. மூஞ்சில தெரியாட்டாலும் வார்த்தைகளை காட்டுறீங்கல்ல. அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு லேட்டாக ஆகுது. நிறைய வேலை இருக்குது. சீக்கிரம் வந்தீங்கன்னா உனக்கு கூட்டிட்டு ட்ராப் பண்ணிட்டு நான் அப்படியே ஆஃபீஸ் கிளம்பிடுவேன். கண்டிப்பா தனி வீட்டுக்கு வர முடியாதா? சரி, நீங்க இங்கே இருந்தது சரியா? நான் தெரியாம வந்து கூப்பிட்டு வந்துருக்கேன். நான் கிளம்புறேன். நிறைய வேலை இருக்குது. சீக்கிரம் வா. கவின் மாப்பிள்ள ரொம்ப ஓவராக தான் போயிட்டு இருக்காரு. அந்த பூமாரிக்கு என்ன ஒரு சப்போர்ட்டு அந்த வீட்டில். ஆனால் என் பொண்ணு அனுவுக்கு ஒரு ஆள் கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லை. என்னத்த சொல்ல, இவ வேற அந்த வீட்டுக்கு தான் போவேன்ட்டு ஒத்த காலில் நிற்கிறா. அம்மா பேச்சு என்னைக்காச்சும் இவ கேட்டிருக்காளா? ஒரு வாட்டியாச்சும் கேட்க மாட்டேங்கா. வீட்டோடு இருந்தோம்னா அவங்க திருந்துவாங்கள்ல, அது இவளுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ தனி கொடுத்தன வச்சதே வேஸ்ட்டாக போயிட்டு, ஏன்டா வச்சோங்கிற மாதிரி ஆயிட்டு. எவ்வளோ பேசி என்னெல்லாம் நடத்தி இவளை தனி கொடுத்தன வச்சுறதுக்கு என்ன பாடுபட்டேன். இப்போ எல்லாத்தையும் அழிச்சிட்டா. இப்போ இனிமே இவளை எங்கே கொண்டு நான் தனி கொடுத்தன வைக்க? மொத்தமாக தான் கிடந்து கஷ்டப்படணும் போல. என்னத்தையும் பண்ணட்டும். இவன் என் பேச்சு கேட்டா தானே ஒழுங்கா இருப்பா. கிளம்பலாமா? கவின், நீங்கள் ஒரு நிமிஷம் வெளியே வெயிட் பண்ணுறீங்களா? நான் வந்துடுறேன். சீக்கிரமா வா. ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. லேட் ஆகுதுங்கல்ல. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும். 5 மினிட்ஸ்லாம் வெயிட் பண்ண முடியாது அனு. 2 நிமிஷம் வெயிட் பண்றேன். சீக்கிரம் வா. சரி கவின். ஏட்டே அனு. என்னம்மா சொல்லுங்க. என்னடி இப்படி ஒரு முடிவெடுத்துட்ட? அம்மா, பாப்பாவை பார்த்தோன்னே எனக்கு எல்லாமே மாறிடுச்சு. எனக்கு தனியாக போகணுன்ட்டு விருப்பம் இல்லை. எனக்கு என் பாப்பாவோட இருந்தால் போதும் அப்படி தோணுது இப்போ. லூஸா அனு நீ? அம்மா, அவர் என்ன பேசுறாருன்னு பாத்தில? அந்த வீட்டோட இருந்தாதான் இருக்க முடியுமா? தனியா வரமாட்டேன்னு சொல்றாரு. வேற என்ன பண்ண சொல்ற? என்ன அதுக்குன்னு நீ போய் கஷ்டப்பட போறியா? இப்போதைக்கு அந்த வீட்டுக்குள்ள போறதுதான் எனக்கு முக்கியம். அதனால போறேன். அப்புறம் நடக்கிறத அப்புறம் பாத்துக்கலாம். நான் கிளம்புறேன். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். சரி, பார்த்து பத்திரமா போ. சரிம்மா. வினோத் வந்தா சொல்லிடு. சரி அனு. என்ன இவ சிட்டா பறக்குறா? அது சரி, அவர் கூப்பிட்டோன்னே இந்த வேகத்தில் போவான்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலையே. இவருக்காண்டி இல்லைனாலும் நம்ம பாப்பாக்காக தான் இவ போகிறான்னு நினைக்கிறேன். சரி, போகட்டும். அந்த வீட்டில் இருந்து என்ன நடக்குதுங்கிறதாவது இவளுக்கு தெரியட்டும். நல்ல அனு போனதுக்கப்புறம் 2 நாள் சென்று நம்ம போகணும் அந்த வீட்டுக்கு. என்னதான் நடக்குதுன்ட்டு பார்க்க வேண்டாம்? அப்படியே அவள் அத்தைக்கிட்ட பார்த்து தனி கொடுத்தன வைக்கிறதுக்கு 2 வார்த்தையை போட்டு விட்டு வரணும். ஏற்கனவே தனியாக இருந்தவங்க தானே இருந்துக்கிடுவாங்கன்னு சொல்லணும். அத்தைக்காரி என்ன சொல்கிறான்ட்டு பார்ப்போமே. இருந்தாலும் இந்த கவின் மாப்பிள்ளைக்கு இவ்வளோ கோவம் ஆகாது. எப்பா என்கிட்ட என்ன கோவப்படுறாரு. எல்லாம் எத்தனை நாளைக்குன்னு பார்க்க. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் என்கிட்ட வந்து அத்தை அப்படின்ட்டு பேசி தானே ஆகணும். அப்போ இருக்கு இவருக்கு. பாப்பாவை தான் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கூட கொஞ்சம் முடியலை. அவசர அவசரமாக வெளியே போக சொல்லிட்டாரு. என்ன செய்யறது? இன்னொரு நாள் போய் பாப்பாவையும் பார்த்துட்டு வரணும். அவள் தான் கண்ணுக்குள்ளேயே நிற்கிறா. பார்க்கணும் போல இருக்கு. என்ன பண்ண?